ஒருத்தரை வாழ்த்தும்போது கூட வாழையடி வாழையா வாழணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ தான் புரியுது. வாழையில் அதோட தண்டு, பூ, இலை, காய், பழம் அப்படின்னு எல்லாமே அவ்வளோ உடலுக்கு நல்லது. சிறுநீரகம், கல்லீரல், உடல் சூடு, ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு உணவை தாண்டி மருத்துவத்துலேயும் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈஸியாக கிடைக்கிறனால தான் நம்மளுக்கு இதோட அருமை புரியலை. பாக்கெட் போட்டு விற்றா தான் மதிப்பும் போல். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாமே க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ண பயப்படுவோம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த நார் எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொடிப்படியாக கட் பண்ணி கூட்டு பண்ணிடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கழுவி வச்சுருந்த பருப்பு, கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு இதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு ஒரே ஒரு சீல் தேங்காவை திருவி இந்த மாதிரி போட்டு இறக்கணும்னா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ஈஸியாகவே ரெடி ஆயிரும். அடிக்கிற இந்த வெயிலுக்கு இதை விட பெஸ்ட் ஃபுட்டு இருக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க.